பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சந்தோஷமா மாறி இருக்கு. தேங்க்ஸ் டு ஆல் தி ஆடியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார். ஏன்னா இது அவரோட கனவு, அவரோட விஷன் இது இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாரும் என்னோட நடிப்பை பற்றி அவ்வளோ சொன்னாங்க. நிறைய கஷ்டப்பட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். நல்லா கொடுத்துரு ba 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 ba. ஒரு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய வழியை வெளியே சொல்ல முடியாமல் அந்த படத்தை தான் திரு பாலா எடுத்திருக்காரு. அது உண்மையிலே அவரை ரொம்ப பாராட்டணும். அவர் இந்த படத்துக்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளோட வழியை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த வழியை இங்கே காமிச்சிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லாருமே குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்கப்படும். நல்லா இருக்குது. சூப்பர் ஹிட். அருண் விஜய் சைலண்ட் கில்லர். இந்தமாரி நம்ம ஹீரோவாக டான்ஸ் ஆடி மாசாக கிளாஸாக ஆக்ஷன்லாம் வேறு லெவலு. ஆக்ஷன் பக்காவாக கொடுத்துருக்காரு. இதில் பேசாமல் விதாமங்கலம் எப்படி விக்ரம் வந்தாரோ அதோட ஒரு பயங்கரமாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் வேறு லெவல் தெரியும். பாட்டு நல்லா இருக்கு. அந்த படத்துக்கு தேவையான பாட்டு போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாரும் எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி ஒர்த்தா இருக்கு. ஸோ கேர்ள்ஸ்க்கு நடக்கிற அப்யூஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு நிறையா பார்த்து நிறைய அப்யூஸ் நடக்குது. நியூஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய விஷயம் இப்போது தேர்ட் ஆர் பர்சனை மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சட்டத்தில் நிறைய கேர்ள்ஸ் நிறைய அப்யூஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த ரியலாக கொண்டு வந்தாங்கன்னா நிறையா பேர் பயப்படுவாங்க இப்படி ஒரு பண்ணுறதுக்கு. ஸோ அருண் விஜய் நல்ல ஒரு படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் டேஸில் நிறையா கொடுக்கணும். ஸோ சூர்யா சார் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அருண் விஜய் சார் அந்த ஆக்டிங் வைஸ் நின்றுட்டாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக நிறைய படம் இதோட வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது. சின்ன பசங்க பெரியவங்க எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். சாரி, இல்லை எனக்கு அப்படி தெரியல. பர்சனலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். எப்படி யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்டிங்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியுமே நிறையா வந்திருக்கு. அவரோட ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாரி, ஆக்சுவலாக பிஜிஎம் தான் படமே. அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாரி, நான் 10க்கு 10 கொடுப்பேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அருண் விஜய் சிறப்பாக நடிச்சிருக்காரு. பட் என்ன சொல்றது, நீதிட்ட தப்பிச்சாலும் பாசத்திட்ட தப்பிக்க முடியல. நல்லா இருந்துச்சு. பாலா பாலா அருமையாக பண்ணியிருக்காரு. நல்லா நீங்கள் கேட்ட படம் பாலா படம் செம்மையாக இருக்குது. என்னைக்குமே பாலா சார் சூப்பர் தான். அவர் படத்தை பார்க்குறதுக்கே நாங்கள் அவருடைய ஃபேன்ஸ் அங்கே தனியாக பாலா படத்துலேயே வந்திருக்கோம். அருண் விஜய் அருமையான ஆக்டிங்க சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர் 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 சூப்பருங்க. வெரி நைஸ். ஃபேமிலியோட பார்க்கலாம்.
அருண் விஜய் சார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல கருத்து தான், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பாலா சார் மறுபடியும் ஒரு மாற்றுத்திறனாளியோட வழியை திரையில் காமிச்சிருக்காரு. எல்லாரும் போய் பார்க்கணும், பார்த்தா தான் அவங்களோட வழி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதனால் நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. பாலாவுக்கு மிகப்பெரிய நன்றி. நல்லா பண்ணியிருக்காரு. சிறப்பாக இருக்குது. பாலா மறுபடியும் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்டாரு. அருண் விஜயும் அதே போல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து பின்னிட்டாங்க. ரொம்ப இறுதியாக பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கனமாக இருக்குது. அதுதான் வந்து நாங்கள் நினச்சி போனதும் அதுதான். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்பயும் போல் பாலா படத்தில் ஒன்று இருக்கும். அதாவது கதாநாயகன் கொஞ்சம் சைக்கோவாக இருப்பார், அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் வேற ஒரு பரிமாணத்தில் வந்து அருண் விஜயை காட்டியிருக்காங்க. ஸோ அது சிறப்பு. அதாவது கிளைமேக்ஸில் அருண் விஜயோட நடிப்பு அற்புதம், பின்னிட்டார். எல்லாருமே கலங்காமல் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. படம் நல்லா அருமையாக இருக்குது. அருண் விஜய் சார் வந்து தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து என்ன நாட்டில் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுன்றதை தொடர்ந்து படத்தை வந்து பண்ணுறாரு. சூப்பராக இருக்கு. அருமை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாஸ்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மெசேஜ்ன்றதை ஃபுல்லாக லேடிஸ் பற்றி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது. ஆனால் நல்லா இருக்கு. அண்ணா பேக் ஆக்டிங் அந்த மாரி நல்லா தூங்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்கணும். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபைட்ஸ் இந்த நல்லா பார்க்கலாம். வறுத்து வருமா வறுத்து நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு லூஸ்ல விட்டாரு பாட்டு. ரெண்டாவது பாட்டு வந்து அப்படியே இறுக்கம் ஏற்பட்ட மாதிரி பண்ணி, அதாவது விஜய் என்ன சொல்லுவாரு, புழுக்கம் ஏறுறப்ப கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி இந்த படத்தையே அப்படியே இறுக்கத்தோட கட்டி போட்டுட்டாரு. பெண்களும் அந்த மாற்றுத்திறனாளிகளை வச்சு நடத்துற அந்த நிர்வாகிகள்லாம் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். பெண்கள் ஒரு பாதுகாப்புக்கு சும்மா பார்த்ததுக்கே எடுத்து சொருவி நிப்பாட்டி வச்சிடுறாரு. ஒருத்தனை அறுத்து எடுத்து தொங்க விட்டுறாரு. படம் வேற லெவலு. இந்த 25ல் பாலியல் கொடுமைக்கு கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தா என்ன தீர்வு கொடுக்கலான்றத பாலான்னு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா படம் ஒரு முக்கால் மணி நேரம் அழுக வச்சுட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை வெளியே சொல்ல முடியாது. ஓகேவா? ஹீரோவை கேட்டாலும் வெளியே சொல்ல மாட்டாரு, நீங்க என்ன கேட்டாலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேட்டால எடுத்துருச்சு. நான் வந்து அருண் விஜய் வந்து பிரியத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிரியம் தான் ஃபர்ஸ்ட் படம் அருண் விஜய்க்கு. நாங்களாம் நடிகர் சங்கம், அவங்க அப்பா வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா இந்த படம் தான் வாழ்க்கையில் அவர் நடிக்க வந்ததுக்கு ஈடு அந்த ஒரு ஃபுல்ஃபில் பண்ணினது படம் அப்படின்னா இந்த படம் தான். ஓகேவா? அருண் விஜய் அண்ணாவுக்கு தம்பிக்கு மிகப்பெரிய ஒரு கேரியரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத அதை பட்டைய கிளப்பி பின்னி பெடல் எடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் அந்த கடைசியில் தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அப்படியே மறைமுகமாக சொல்ல வேணான்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் வந்து அடுத்து வந்து இந்த தவறுகள் நடக்காத இருக்கும். இது மாதிரி வந்து பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம அதை மூடி மறைச்சோம்னா இன்னும் தவறுகள் நடந்துன்னு தான் இருக்கும். அதனால் அதை வந்து அந்த உண்மையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்ற நான். கதை நல்லாயிருக்கும், நடிப்பு நல்லாயிருக்கு. கதையில் தான் இந்த லாஸ்ட்டில் தீர்ப்பு நல்லா இல்லை. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு படம். கிளைமேக்ஸ்ல வந்து பாலா சார் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காரு, என்ன எதிர்பார்ப்பாங்க? எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்குற மாதிரி இருக்கு படம், பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குங்க, படம் பார்க்கலாங்க. நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு நடக்கிற அநீதி பற்றி சார் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஊனமுற்றவங்க, கண்டு தெரியாதவங்களுக்கு எவ்வளோ இது நடக்குது பின்னாடி, எவ்வளோ இப்போ நம்ம ஒரு இதுவே இருந்தால் கூட
அப்புறம் ஆசிரமத்திலே இருந்தால் கூட எவ்வளோ அநீதி நடக்குதுன்றத நல்லா சூப்பராக காட்டியிருக்காங்க இதில். எல்லாருமே ஒரு முன்ஜாக்கிரதையாக இருக்கணுன்றத படத்தை நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. மியூசியம் நல்லா இருக்கலாம், படத்தை நான் பார்க்கலாம், நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எனக்கு சாங் ஃபைட்டு இந்த இமோஷன்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஸோ படத்துல வந்து ஹீரோ வந்து அம்மா பேச்சை கேட்காதனால தான் இவ்வளோ. கரெக்ட். அம்மா பேச்சு கேட்டிருந்தா அவர் இருந்திருப்பாங்க. எல்லா படத்தையும் ஹீரோ ஹீரோயின் சேருவாங்க, இல்லை சேர மாட்டாங்க. சேரல, அதுதான். எப்படி இருக்கு கொஞ்சம் படம்? வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த இதுல உனக்காக நான் வெயிட் பண்றேன்ட்டு. அவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். வெயிட் பண்ணியிருந்துருக்கணும். வெயிட் பண்ணாதது தப்பு தான். தப்புதான். அதுக்கப்புறம் அவங்கள காட்டவே இல்லை. கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அவங்க அவர் சோகத்துல இருக்கும் போது கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அதையும் காட்டல அவங்க. முக்கியமாக யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கணும்? பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் சிலருக்கு வந்து பிடிக்குமா, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லாஸ்ட் வரைக்கும் ஃபைட். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நல்லா இருக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சது. சாங் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு டான்ஸ் கண்டி தெரிஞ்சது, நான் போய் ஸ்டேஜில் அடிப்பேன் கண்டிப்பாக. நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. தங்கச்சி கடிக்கிறதுக்கு அந்த மாதிரி 6 மார்க். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாசாக இருக்குண்ணா. வணங்கான் திரைப்படத்தை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். பெண்கள் குறிப்பாக வந்து அனைவரும் பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கலாம். மக்களுக்கான படம், இது தேவையான படம். நல்லா அற்புதமாக இருந்துச்சு. சாங்லாம் பிரமாதமாக இருக்குது. ஜிவி பயங்கரமாக பிஜிஎம் போட்டார், எல்லாமே சூப்பர், பிரமாதம். அண்ணனை பற்றி சொல்ல தேவையில்ல, பிரமாதமாக பிச்சு எடுத்துட்டாரு. எல்லாம் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம். பொங்கல் இது